ஏஹே ஜாலி, இன்னைக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க. நாளையில இருந்து லீவு 10 நாள். இன்னைக்கு முதல்ல பரீட்சை இருக்கு, அதை எழுதணும். அதை எழுதிட்டு மத்தியானம் ஸ்கூல் வச்சு பேப்பர்லாம் திருத்தி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நாளைக்கு லீவு. ஃபெயில் ஆயிட்டேன்னு வச்சுக்கவேன், அவ்வளோதான். கும்மா குத்து இன்னைக்கு உனக்கு பார்த்துக்க. ஐயோ, அதை நான் மறந்தே போயிட்டேனே. என்ன மூஞ்சி டொங்கின்னு ஆயிடுச்சு? பரீட்சை எப்படி இருக்க? இல்லைன்னா உஷா டீச்சர் ஞாபகம் இருக்குல்ல? பேக்க பார்த்துக்க, பேக்கலையும் 4 போடு போடும். ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து கிளியிற நிலையில இருக்க ட்ரௌசரை போட்டு வந்துட்டேனே. அது நல்லா அடிச்சிச்சுன்னா அங்கேயே ஓட்டே ஆயிரும். அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாரும் கேலி பண்ண போறானுங்க. என்ன உனக்குள்ளே பேசிக்கிற? அது இல்லடி, ட்ரௌசரு. நான் வீட்டுக்கு போய் ட்ரௌசரை மாற்றிட்டு வந்துடுறேன், சரியா? ஏன் இதுக்கு என்ன உடச்சல? அது இல்லை, நேற்று போட்டு அதே அழுக்கு ட்ரௌசரை போட்டு வந்துட்டேன். அதான் ஒரு மாதிரி கப்படிக்குது. நான் போய் டக்குன்னு மாற்றிட்டு வந்துடுறேன், சரியா? சீ, அதானே. நான் கூட என்னடா எலிச்சத்தை நாற்று அடிக்குதுன்னு பார்த்தேன். அது உங்ககிட்ட இருந்தா வருதா? நீ சும்மாவே ட்ரௌசரில் எல்லாத்தையும் பண்ணுவேன். இதில் அது துவைக்காம வேறு போட்டு வந்துட்டேன்னா அவ்வளோதான். ஏய், அது என்கிட்ட இருந்து வரலடி, உங்ககிட்ட இருந்து வந்துருங்க. பார்த்துக்க, ஒரு வாரமாக குளிக்காமல் இருக்க. நீ என்னையை பார்த்து கிளி பண்ணுறியா? அப்புறம் போஸ்ட் பாக்ஸ் ட்ரௌசர் போட்டவனே. இங்கே பாரு, நல்ல ட்ரௌசர் தான். அதான் டெய்லி ஓட்டு ட்ரௌசர் தானே போட்டு வருவேன். மறுபடியாடா? சரி விடு விடு, நீ என்ன கேள்வி பண்ணிட்டேன், நான் அவ்வளோ கேள்வி பண்ணிட்டேன். ஈக்குவல் ஆயிடுச்சு. வா ஸ்கூலுக்கு போவோம். என்னடி சாக்காய் டக்குன்னு திரும்புற? வா ஸ்கூலுக்கு போவோம். அங்கே பாரு, அங்கே என்ன இருக்கு? ஸ்கூல் தான் இருக்கு. ஸ்கூலுக்கு முன்னாடி பாடுறா, அந்த கிளை உட்காந்துருக்கு. அதுக்கு நான் ஏற்கனவே 2 ரூபா கடன் வச்சிருக்கேன். இன்னைக்கு போனேன்னா அது வசூல் பண்ண விடாது. ஆமாம், நேற்று என்கிட்ட 1 ரூபா கேட்டுச்சு. 10 நாள் லீவ் இல்லை, நாளைக்கு கொண்டு வர சொல்லிச்சு. ஐயோ, நான் வேறு மறந்துட்டு வந்துட்டேனே. இப்போ என்ன சொல்ல போகுதுன்னு தெரில. இப்போ என்னடி பண்ணுறது? ஆமாம், இப்போ ஏதாச்சும் என்ன பண்ணுறது? வா அப்படியே சுற்றி உள்ளே போயிடுவோம். ராதா ராமு, ஐயோ கூப்பிட்டுருச்சு. வா அப்படியே கேட்காத மாதிரி இந்த பக்கம் திரும்பி ஓடிடுவோம். ஏய், எங்கே திரும்பி அப்படியே ஓடுற? வாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துடும்டா. வா ஒழுங்கா போய் என்னன்னு கேட்டு ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு உள்ளே ஓடிடுவோம். இல்லைன்னா அவ்வளோதான். அப்படிங்கிறியா? சரி வா போவோம். என்ன பாட்டி கூப்பிட்டீங்க? வேற என்ன? காசு கேட்கத்தான். பாட்டி, இப்போ பரீட்சை இருக்குல்ல, பரீட்சை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு கொண்டு வந்துடுறேன். இப்போ வந்து காசு கொண்டு வரல, சரியா? உங்கள் 2 பேர்கிட்ட நான் என்ன சொன்னேன் நேற்று? காசை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னேன்னா இல்லையா? அதுக்கப்புறம் 10 நாள் லீவு. அதுக்கப்புறம் நான் மறந்தே போயிடுவேன். அதை வந்து அப்புறமா கேட்டுக்கிட்டு இருக்கலாம் முடியாது. இப்போவே போய் வீட்டுக்கு போய் அப்பா அம்மாட்ட போய் கேட்டு வாங்கிட்டு வாங்க, போங்க. அதெல்லாம் பாட்டி, இன்னைக்கு பரீட்சை இருக்கு, இப்போவே லேட் ஆயிடுச்சு. இனிமேல் வீட்டுக்கு போயிட்டு வரணும்னா இன்னும் லேட் ஆயிரும். அதுக்கப்புறம் பரீட்சை எழுத விட மாட்டாங்க. அப்புறம் வீட்டில் கேட்பாங்களா இல்லையா, ஏன் பரீட்சை எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் என்ன சொல்கிறது? எழுதலைன்னா லேட்டாக போய் எழுதலைன்னு சொல்லு. என்ன பண்ணுறது அதுக்கு? வீட்டில் காரணம் கேட்பாங்களே, அப்புறம் நாங்கள் உங்களை தான் சொல்லுவோம், பார்த்துக்குங்க. ஏன் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் தானே பரீட்சை எழுதாமல் போய் காசு எடுத்துடுவோம் சொல்கிறீங்க, அதனால தான். என்ன 2 சேர்ந்து ஒரு மாதிரியே பேசுதுங்க? ஒருவேளை நம்மளை கோத்து விட்டுருமோ? சரி, அப்படின்னா சரி, போங்க. போய் பரீட்சை எழுதிட்டு வீட்டுக்கு போயிட்டு வரும்போது மத்தியானமாக கொண்டு வந்துடுங்க, சரியா? சரி பாட்டி. அடே, இலை ஒரு வழியாக பயந்துருச்சு. நம்ம இதோட பேரை சொல்லிடுவோம் அப்படின்ட்டு. சரி, வந்ததான் வந்துட்டோம். ஏதாச்சும் சொல்லி நீ என்கிட்ட பேசி கொடு. நான் அப்படியே போய் 2 மிட்டாய் ஆட்டையை போட்டு வந்துடுறேன், சரியா? அப்படின்றியா? சரி சரி, எனக்கு நல்லதாக பார்த்து எடு. எல்லாமே முக்கியம் தான் இருக்கும், இருக்கிறது நல்லதாக பார்த்து எடுத்துகிட்டு வரேன். சரி 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 பாட்டி, நீங்கள் டெய்லி இங்கே உட்காருங்களே, எவ்வளோ தான் வியாபாரம் ஆகும் டெய்லி? அதுவாடா தம்பி, ரொம்ப பணம் என்ன, ஒரு 100 150 ரூபாய்க்கு ஓடும், அவ்வளோதான். ஓ, ஒரு நாளைக்கு 150 ரூபா கிடைக்குமா? சரி பாட்டி, அப்போ நான் கிளம்புறேன். எனக்கு பரீட்சைக்கு லேட் ஆகுது. சரி, போய் நல்லா பரீட்சை எழுத பாஸ் ஆகணும், சரியா? நல்லா படித்து நல்லா பெரிய கலெக்டர் ஆகணும். சரி பாட்டி, நீ சொன்ன மாதிரியே பெரிய டாக்டர் ஆயிடுறேன். சரி, மிட்டாய் ஆட்டையை போட்டியா? அதெல்லாம் என்ன உனக்கு மட்டும் லாலிபாப்பு, எனக்கு சாதா மிட்டாயா? வேணா சாப்பிட, இல்லைன்னா இதை கூட நான் வாங்கி சாப்பிட்டு போகிறேன். போட்டேன்.
சரி அடுத்த வாட்டி எடுக்கும்போது எனக்கு லாலிபாப் கொடு. அப்போ பார்த்துக்கலாம்.